அனைவருக்கும் வணக்கம். இன்று புதிய தமிழன் கட்சியின் சார்பாக 60க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்தும் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தியும் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான ஸ்டாலின் அரசை பதவி விலக வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய தமிழகம் கட்சியினர் இதே நேரத்தில் டாக்டர் ஐயாவின் ஆணைக்கிணங்க போராட்டம் நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கடந்த வாரம் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி 62க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை குறித்து ஊடகங்கள் வெளிச்சமும் மக்கள் அதை குறித்து பேசவும் துவங்கியுள்ளனர். ஆனால் புதிய தமிழன் கட்சி கடந்த ஓராண்டு காலமாக 2023 தொடர்ந்து கள்ளச்சாராய்க்கு எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு மே மாதம் துவங்கி டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி ஊழல் என்று ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி, அதைத் தொடர்ந்து டாஸ்மாக் பாட்டில்கள் உடைத்து போராட்டம், மது ஒழிப்பு பிரச்சாரங்கள், மது ஒழிப்பு மாநாடு, சட்டவிரோதமாக லைசன்ஸ் இல்லாமல் நடத்தப்படும் பார்களுக்கு எதிராக மாவட்டந்தோறும் போராட்டங்கள் என்று தொடர்ந்து புதிய தமிழ் நடத்தி வரும். இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர் மரணம் எய்தினால் பல கட்சிகள் போராட வந்திருக்கு. ஆனால் இது வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விட்டார்கள், அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டது, அதை தடை செய்ய வேண்டும் என்று அதோட அந்த சின்ன பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு ஊரில் சார்ந்த பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. ஏதோ 60 பேர் கள்ளக்குறிச்சியில் ஒரு 4-5 கிராமங்களை சேர்ந்த பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்பதல்ல. தினம் தினம் நூற்றுக்கணக்கானோர் அரசு விற்கும் டாஸ்மாகில் விற்கும் மதுவை அருந்தி நூற்றுக்கணக்கானோர் தினமும் குடல் அழுகி பேன்கிரியாஸ் அழுகி விபத்துகளில் சிக்கி உயிரிழந்து வருகிறார்கள். இவர்களை குறித்து நாம் பேசுவதும் கிடையாது, எந்த செய்தியிலும் வருவது கிடையாது. அப்போ கள்ளச்சாராயம் மட்டும் பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்தமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரச்சனை. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இதை ஏன் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறோம், ஏன் அங்கே இருக்கிற கலெக்டரோ எஸ்பியோ பொறுப்பு கிடையாது, ஸ்டாலின் தான் ஏன் பொறுப்பு என்றால், தமிழக அரசு ஒரு அரசு போல செயல்படுவது கிடையாது, ஒரு சாராயம் விற்கும் மாஃபியா போல செயல்படுகிறது. சாராயம் விற்கும் மாஃபியா போல செயல்படுகிறது. ஒட்டுமொத்த திமுக அரசே எப்படி சாராயம் விற்கலாம், எப்படி அங்கே வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம், எப்படி பணம் ஈட்டலாம் என்பதே இருக்குது. அதில் கள்ளச்சாராயம் அதில் ஒரு பங்கு தான். ஸ்டாலின் குடும்பமே பினாமி கம்பெனிகள் பேரில் பல மது ஆலைகளை நடத்துது. முன்னணி அமைச்சர்கள் மது ஆலைகள் நடத்துகிறார்கள். அவர்கள் அதில் பணம் வருது. அதற்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் சரி, மாவட்ட அமைச்சர்களும் சரி, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பார்கள் எடுத்து நடத்துகிறார்கள். அதில் அவர்களுக்கு பணம் வருது. பார்களுக்கு லைசன்ஸ் இருக்கா என்று கேட்டால் இல்லை. பார்கள் லைசன்ஸ் இருக்கிற பார்கள் நடத்துவது யார் என்று கேட்டால் அது திமுகவுக்கு தொடர்பான நபர்கள் தான் நடத்துகிறார்கள். செந்தில் பாலாஜி இருந்தபோது அவர் ஒரே ஆளே பல பார்களை லைசன்ஸ் இல்லாமல் நடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர் சிறை சேர்ந்து விட்டார். முத்துசாமியும் அதே தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எதுவும் இங்கே மாறலை. அமைச்சர்கள் மாறியோ, கலெக்டர் மாறியோ, எஸ்பி மாறியோ இங்கே எதுவும் மாறலை. அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் நடக்குது என்று சொன்னால் அவங்களுக்கு தான் ஆசி. அதனால் அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது என்பது தான் உண்மை. தமிழகம் எங்கும் இருக்கிற கலெக்டர்களுக்கும் எஸ்பிகளுக்கும் இங்கே விற்கப்படும் கள்ளச்சாராயம் தெரியும், லைசன்ஸ் இல்லாமல் விற்கப்படும் மதுபானங்கள் எங்கெங்கே விற்கப்படுகிறாங்க தெரியும். இருந்தும் அவர்கள் தடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இது பங்கு போகும். அவர்கள் எப்படி தடுக்க முடியும்? அந்த மாவட்ட அமைச்சர்களே இதில் பங்குதாரர்களாக இருக்கும்போது, முதல்வருடைய குடும்பமே இதில் வருமானம் ஈட்டும் போது, இங்கே இருக்கிற கலெக்டர்களும் எஸ்பிக்களும் எப்படி தடுக்க முடியும்? அப்போ ஒட்டுமொத்த அரசே ஒரு மாஃபியா போல எப்படி மது விற்க முடியும்? டாஸ்மாக்கு எப்படி வருமானம் ஈட்ட முடியும்? மணமக்கள் மன்றங்கள், கிளப்புகள் என்ற பேரில் அங்கங்கே நடத்தி வச்சிருக்காங்க. 500 டாஸ்மாக் மூடுறான், 200 கிளப்புகளை, மணமக்கள் மன்றங்களை திறந்து டாஸ்மாக் விற்கிறாங்க. இந்த மது எங்கிருந்து வருது? பார்களில் மது விற்கக்கூடாது என்பதுதான் சட்டம். டாஸ்மார்க்கில் மது வாங்கி ஒரு தனிநபர் பாரில் உட்கார்ந்து குடிக்க வேண்டும் என்பதுதான். அதுக்காக தான் பார்கள் உச்சநீதிமன்ற உத்தரவு பேரில் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே பார்களில் மது விற்கப்படுது. இந்த மது எங்கிருந்து வருது? நேரடியாக அவர்கள் திமுக அரசுக்கு சொந்தமான பினாமி பெயர்களில் நடத்தும் மது ஆலைகளிலிருந்து நேரடியாக வருது. அரசுக்கு வரி கட்டுறது கிடையாது. மற்ற இவங்க திடீர்னு நம்ம தமிழ்நாட்டில் தான் மது தலைவிரித்து ஆடுகிறது என்று பேசினால் திமுகவை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், மற்ற மாநிலங்களில் தான் அதிக வருமானம் ஈட்டுகிறது மது விற்று என்று. தமிழ்நாட்டில் 50,000 கோடி என்று கணக்கு காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டில் மது மூலமாக வரும்
வருமானம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல். ஆனால் 50,000 தான் கணக்கு வருது. இந்த 1 லட்சம் கோடி ஊழல் இந்த திமுக என்ற மது விற்கும் மாஃபியாவுக்கு தான் போகுது. இதனால் 60 பேர் உயிரிழந்ததெல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்க போகிறது கிடையாது. இதை எப்படி மூடி மறைத்து விட்டு அடுத்த பிரச்சனைக்கு போகும், அடுத்த திசை திருப்பலாம் என்பதுதான் இருக்கு. இதன் காரணமாக தான் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஊடகங்கள் வெளிச்சம் இல்லை என்றாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து மதுவுக்கு எதிராக போராடி வருகிறோம். இது குறிப்பாக சொல்லப்போனால் புதிய தமிழன் கட்சி ஏன் இதை முன்னெடுக்குது என்றால், எங்கள் மக்கள் வாழும் பகுதியில் தான் எங்கே கொண்டு போய் டாஸ்மாக வைக்கிறது, பார வைக்கிறது, இந்த மக்களை, எளிய மக்களை எப்படி குடிக்க வைக்கிறது என்பதை திட்டமிட்டு அந்தந்த பகுதிகளில் தான் பார வைக்கிறது. இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியில் இறந்த 60 பேரில் 55க்கும் மேற்பட்டோர் ஒரே ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். எப்படி அவர்களுக்கு மட்டும் கொண்டு போய் குடிச்சு சேர்த்தீங்க கள்ளச்சாராயத்தை? அப்போ பார்கள் எல்லாம் எங்கே டாஸ்மாக் எங்கே தடுக்கிறீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கிறாங்க, எங்கே நலிவடைந்த மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை மதுவை கொண்டு வந்து அங்கே கொண்டு வச்சு அவர்களை கெடுக்கிறது. ஒடுக்குமுறையெல்லாம் இப்போல்லாம் வெளியிருந்து வர்றது கிடையாது. இந்த மக்களுக்கு ஒடுக்குமுறை உள்ளுக்குள்ளே இருந்தே அவர்களுக்கே மதுவை குடித்து அவர்களே மதுவுக்கு அடிமையாகி அதே தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற நிலைக்கு தான் கொண்டு போய் விடுறாங்க. இங்கே சில பேர் சொல்கிறார், கமல்ஹாசன் அவர்கள் நேற்று பேசினார், மதுவை குறைத்து குடிக்கிறது தான் சொல்ல முடியும், மதுவை முற்றாக ஒழிக்க முடியாது என்று. இங்கே தமிழகத்தில் பிரச்சனை என்ன என்றால், நம்ம வந்து குடிக்க போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் குடிக்கலான்னு தான் போவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் முழுவதும் அடிமையாயிடும். கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறவர்கள் அவனுக்கு ஏதோ துக்கமோ சந்தோஷமோ துஷ்டியோ எதோ இருந்தாலும் அவர் முழு போதைக்கு ஆகி விடுகிறார். இதனால் அவனால் துக்கத்திலிருந்து மீள முடியல, அவனால் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர முடியாமல், பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் மீண்டும் போதைக்கு அடிமையாகி அழிஞ்சு போகிற நிலைமை ஏற்படும். அதனால் இங்கே வந்து மது என்பது முற்றிலும் அழிக்கப்படும். இங்கே சில பேர் கேட்கிறார்கள், கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள்லாம் பேசுகிறார்கள். கல் மட்டும் அனுமதி வச்சா அதுக்கு சாராயத்துக்கான அனுமதி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல கல் வைக்கிறாங்களா இல்லை சாராயம் விற்கிறாங்களா என்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அதற்கு தயாராக இல்லை, எந்த அதிகாரியும் தயாராக கிடையாது. கல்லுங்கிற பேரில் மீண்டும் சாராயம் தான் விற்கப்படும். ஏன் கல் இந்த நாட்டில் கல் இதுக்கு முன்னாடி விட்டது இல்லையா? கல்லுக்கு அடிமையாகி காட்டில் கிடந்த கதையெல்லாம் இல்லையா? அப்படி அழிஞ்சு போன பல சமூகங்கள் இல்லையா? மீண்டும் அதை ஏன் கொண்டு வரணும்? அதனால் இங்கே கல்லுக்கும் கூடாது, சாராயமும் கூடாது, மதுவும் கூடாது. முற்றிலும் மது விலக்கை கொண்டு வர வேண்டும். இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். இந்த மரணங்களுக்கு பொறுப்பானவர்களை அனைவருக்கும் கொலை வழக்கு பதிவு செய்து நடக்கணும். விழுப்புரத்தில் நடந்தது போல அங்கே 27 பேர் மரணம் அடைந்தார்கள். அவங்க அந்த வழக்கு பதிவு செய்தவர்கள் இன்னும் ஜெயிலில் கூட கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுபோல கள்ளக்குறிச்சியில் இருந்துவிடக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். இங்கே பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும். அதற்கு பொறுப்பானவர்களை கொலை வழக்கில் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கோரிக்கொண்டு இன்று 100 இடங்களில் தமிழகம் எங்கும் புதிய தமிழ் கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது. ஓகே.